பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழியது ஆதவன் ஒளியது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கோடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பழியது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பழியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பழியது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பழியது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. தமை விடியில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, அன்னையினுடைய திருமுகத்தை பார்க்கிற பொழுது நமக்கு நிம்மதி பிறக்கிறது என்று சொன்னால் அது பொய்யாகாது. வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய இந்த புனிதமான இடத்திலே அன்னையினுடைய திருமுகத்தை பார்த்து செல்வதற்காகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே வருகின்றவர்கள் ஏராளம் ஏராளம். அத்தனை மக்களுக்கும் அன்னை மரியாள் ஆறுதல் அளிக்கின்ற பரிந்து பேசுபவளாக இருக்கிறாள் என்பது உலகறிந்த உண்மையாக இருக்கிறது. கடவுள் பணியை நாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் என்று அழைக்கிறார். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடையின் ஆண்டவரை நீங்கள் மன்றாடுங்கள் என்று அழைக்கிறார். அந்த கடவுளுடைய திருப்பணியை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மையும் இந்த உலகத்திலே பிறக்கச் செய்து நமக்கென ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் தேடி சிந்தித்து இறைவன் பிரசன்னத்திலே என்ன பணி என்பதை தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே அந்த கடவுள் பணியை நாம் செய்கிறோமா, செய்ய முற்படுகிறோமா என்று சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியிலே அன்னையின் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும்
ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஊசிய அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை நான் என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது
சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தன் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கின்றேன், அடியனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 93 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார், பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, தொன்று தொட்டே நிலைத்துள்ளே. உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். Hallelujah, 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 hallelujah. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். Hallelujah, 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 hallelujah,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெல்சபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அன்னையினுடைய பரிந்துரையை நாடி இங்கே வந்திருக்கிறோம். அந்த கடவுள் நமக்கு என்ன செய்தார் இதுவரை என்று நாம் எண்ணி பார்த்து அவருக்கு நன்றியையும் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கும் நாம் இங்கே வந்திருக்கிறோம். கடவுள் நம் எல்லோரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று விவிலியம் சொல்லுகிறது, கடவுளுடைய இறைவார்த்தை. நம் அனைவரையும் அழைத்த கடவுள் வெறுமனே இருக்க நம்மை அழைக்கவில்லை. ஒரு முறை ஒரு குருவானவர் இப்படி இன்னொரு குருவானவரிடத்திலே ஃபோன் செய்து கேட்கிறார், என்ன நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம் நல்லா இருக்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? இங்கே சும்மா உட்காந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நீங்களும் சும்மா இருக்கிறீங்க, நானும் சும்மா இருக்கிறேன், வாங்க உட்காந்து பேசிட்டு போவேன், எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜோக்காக அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழைக்கிறான் என்றால் காரணம் இருக்கிறது, ஏதாவது ஒரு பணி, ஏதாவது ஒரு எதிர்பார்த்தல் இருக்கிறது. அதே போன்றுதான் ஆண்டவராகிய கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால் அதற்கென்று ஒரு பணி இருக்கிறது. உன்னை இந்த இடத்திலே நான் பிறக்கச் செய்தேன், உன் தாயின் கருவறையிலே இருக்கிற பொழுதே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, சும்மா வா, இந்த உலகத்தில் பிறந்து ஜாலியாக இரு, எனக்கு எதிராகவே நீ கொடிபிடி,
எனக்கு எதிராக நீ முணுமுணுத்து கொண்டு இரு அப்படின்னு சொல்கிறதுக்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை. மாறாக அவர் பணி செய்ய வேண்டும், கடவுளுடைய பணியை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய பணியை செய்கிற பொழுது, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய கட்டளைப்படி இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது, அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருபவராக, நமக்கு நிம்மதியை தருபவராக, அமைதியின் வாழ்வை தருபவராக, அன்பின் வாழ்வை தருபவராக இருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் நம்முடைய விசுவாசம். அதன்படி தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது நமக்கு தெரியும். அது வரலாற்று உண்மை. கடவுளும் மனிதனுமானவர் இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும், மீட்க வேண்டும். அதுதான் அவருடைய பணியாக இருந்தது. தந்தையாகிய கடவுள் அவரை அனுப்பினார். சென்று இந்த மக்களுடைய மீட்புக்காக நீ தியாகம் செய்து உன்னுடைய உயிரை தியாகம் செய்து விட்டு வா என்று இயேசு அனுப்பியிருக்கிறார். இந்த இயேசு நமக்கு உண்மையும் வழியும் உயிருமாக இருக்கின்ற கடவுள். இந்த இயேசுதான் இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர். வேறு எவனாலும் முடியாது, வேறு எந்த மனிதனாலும் முடியாது, வேறு எந்த நபராலும் செய்ய முடியாது. இந்த இயேசுதான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர். அதைத்தான் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் மீட்பை வழங்கியிருக்கிறார். அந்த பணியை செய்து முடித்துவிட்டு தந்தையின் இடத்திலே திரும்பி சென்று விட்டார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வரலாற்று உண்மையாக விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது, இந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், கடவுளால் அழைக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்காக அவர்களை நல்வழியிலே இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தொடக்க நூலிலிருந்து இன்று வரை அவர் எவ்வாறெல்லாம் இந்த மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு பல்வேறு இடங்களில் கடவுள் தொடக்க காலத்திலே அந்த நீதிபதிகளை அனுப்புகின்றார், அடுத்த அரசர்களை அனுப்புகின்றார், அவர்களை நல்வழியிலே நடத்துவதற்காக. இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார். அந்த இறைவாக்கினர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு யாரும் கிடைக்கல, கடவுள் கவலை கொள்ளுகிறார். கடவுள் கவலை கொள்ளுகிறார் நம்மை பார்த்து. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். உங்கள் மீது நான் கவலை கொண்டுள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக? நீங்கள் தீய வழியிலே செல்லக்கூடாது என்பதற்காக, நீங்கள் கடவுள் பின்னால் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கவலை கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்வை பற்றி. எனவே கவலை கொண்டுள்ள அந்த இறைவன் ஏன் கவலை கொண்டுள்ளார்? அவர் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். எனவே அப்படி பார்க்கிற பொழுது அவர் தொடக்க காலத்திலிருந்து யாரையாவது அனுப்பி இந்த மக்களை நான் நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வரலாற்று செய்தியாக, வரலாற்று நிகழ்வாக நாம் விவிலியத்திலே நிறைய பார்க்கிறோம். அது இறைவாக்கினர்களை அனுப்புகின்ற பொழுது யாரை அனுப்புகின்றார் என்று பார்க்கிற பொழுது யாரும் பெரியவங்க கல்வி அறிவு படைத்தவர்கள் எல்லாம் முன்வரவில்லை. அதனால் என்ன செய்கிறார்? இறைவாக்கினர்களை, எசையா இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர், இவர்களையெல்லாம், எசேக்கியேல் இறைவாக்கினர், இவர்களை எல்லாம் அனுப்புகிறார். அவர்களெல்லாம் என்ன கல்வி அறிவிலே தேர்ந்தவர்களா என்றால் இல்லை. எரேமியா இறைவாக்கினரிடத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, நீ வா, இந்த பணிக்காக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளைதானே நான் என்று அவர் மறுக்கிறார். பெரியவங்களையும் இன்னும் வயது முதிர்ந்தவர்களையும் நல்ல ஞானிகளையும் அவர் அழைக்கவில்லை. மாறாக சாதாரணமாக சிறுபிள்ளையாக இருக்கின்ற, பேச தெரியாது இருக்கின்ற அந்த எரேமியா இறைவாக்கினரை அனுப்பி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுபிள்ளையை நான் என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல் என்று சொல்லுகிறார். கடவுள் அவருடைய வார்த்தைகளை இவருடைய வாயிலே திணித்து, நீ சென்று என்னுடைய இறைவாக்கை அறிவி என்று சொல்லுகிறார். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி. எசேக்கியேல் இறைவாக்கினரை அழைக்கிற பொழுது கூட அவரும் மறுக்கிறார், ஆனால் அவரையும் அனுப்புகின்றார். இன்று நாம் வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எசையா இறைவாக்கினரை
கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுகள் கொண்டவன், நான் அசுத்த உதடு, ஐயோ நான் தீமையானவனாச்சே, நான் பாவியாச்சே, என்ன போய் அழைக்கிறீங்களே அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இறைவாக்கை உரைக்கின்ற பணியிலே ஈடுபடுபவர்களுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இருக்கிறார். நீ ஒன்றும் எதை பேசணும் எதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத. திருத்துதர்களில் பயந்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த அரசர்களிடத்தில் செல்லுகிற பொழுது என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ செல் தைரியமாக என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட இறைவன் மக்களுடைய மீட்புக்காக எத்தனையோ இறைவாக்கினர்களை அனுப்பியிருக்கிறார். இந்த எசாயா இறைவாக்கினரையும் இன்றைய வாசகத்தின் வழியாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அவரை அழைத்த இறைவன் மக்களுடைய மீட்புக்காக நீ பணி செய் என்று அவர்களிடமும் அனுப்புகின்றார். எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த எசேக்கியேல் ஆகமத்திலே பார்க்கிறோம். எசேக்கியேல் ஆகமம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே பார்க்கிறோம். அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடமும் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அவன் கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டி போகட்டும் அப்படின்ட்டு. இன்றைய சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. கடவுளுடைய பணியை செய்வதற்கு பதிலாக கடவுளையே வியாபாரம் செய்ய நினைக்கிறது, கடவுளுடைய சொத்துக்களை அபகரிக்க செய்ய நினைக்கிறது. ஆங்காங்கே நாம் பார்க்குறோம். அதிலே கிறிஸ்தவங்க அந்த மாதிரி ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமடைய செய்வதாக இருக்கிறது. கடவுளுடைய பணி என்ன? நல்லதை செய்ய வேண்டும். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் தீமையானதை செய்வதற்காக அல்ல. அவர் அழைத்திருப்பது நல்ல பணியினை, மக்களுக்கு உதவுகின்ற பணியினை செய்வதற்காகத்தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். கடவுள் பணி என்பது கடவுள் அன்பை மக்களிடம் கொண்டு செல்வது, அதுதான் கடவுள் பணி. கடவுளுடைய பணி என்பது கடவுளின் அன்பை மக்களிடம் கொண்டு செல்வது. அப்போ மக்களிடம் கொண்டு சொல்கிறது, அந்த அன்பு பணி எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தவனை அழிக்கிறது அல்ல, கோயில் சொத்துக்களை சுரண்டுவதற்காக அல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கோயில் நிலத்தை அபகரிக்கலான்னு பார்க்குறது, அல்லது கோயிலுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காகவே 2-3 பேர் அலைஞ்சிட்டு இருப்பான் ஒவ்வொரு பங்கிலையும். அதுதான் அவங்களுடைய பணியாக. அவன் தீய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறான். கடவுள் அதற்காக நம்மை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக அழைக்கவில்லை. ஏன், நல்லவர்களாக, எந்த மதத்தினராக இருந்தாலும் நல்லவர்களாக கடவுள் அழைத்திருக்கிறார், கடவுள் பணியை செய்வதற்காக. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கடவுள் பணி என்பது கடவுளின் அன்பை மக்களிடம் கொண்டு செல்வது. என்ன பணி? இதற்கு இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஒரு நற்செய்தி அறிவித்தல், நோயாளிகளை குணமாக்குதல், பசித்தோருக்கு உணவு கொடுத்தல், ஏழைகளுக்கு உதவுதல், ஜெபித்தல் மற்றும் பாவிகளை மன்னித்தல், நல்வழிப்படுத்துதல். இப்படிப்பட்ட நல்ல பணிகளில்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசியும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ இந்துவாக இருந்தான்னா, கிறிஸ்தவனாக இருந்தான்னா, முஸ்லீமாக இருந்தான்னா நல்லவனாக இரு. முதலிலே நல்ல மக்களுக்கு நல்ல பணியை செய், உதவி செய், உபத்திரம் செய்யாதே என்று தான் சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட பணியை நாம் செய்கிறோமா? இந்த பணிக்காக கடவுள் பார்க்கிறார், கவலை கொண்டுள்ளார். என்னடா அது, இத்தனை பேர் இருக்கிறாங்க, கடவுள் பணியை செய்வதற்கு யாரும் இல்லையே, யாரை நான் அனுப்புவேன் என் பணி செய்வதற்காக என்று நம்மை பார்த்து இன்று கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? கடவுளுக்கு சாட்சிய வாழ்வதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் அப்படி வாழாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, நான் யாரை அனுப்புவேன் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு என்று ஆண்டவர் இன்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். நமக்கு சுயநலம், நம்முடைய மக்களுக்கு ஒரு சிலருக்கு சுயநலம்தான் பெரிதாக இருக்கிறது. நான் நல்லா இருக்கணும், நான் இருந்தால் எனக்கு வேணும். பொதுமக்கள் அல்லது பிறரன்பு செயல்பாடுகள் அதெல்லாம் தேவையில்லை. எவனை அடித்தாவது, எவனை இது பண்ணியாவது நான் நல்லா இருக்கணும், மற்றவன் அழிஞ்சான்னா எதாக இருந்தான்னா. அப்போ பிறரன்பு பணிகளே நாம் தொய்வடைகிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த பணி தான் நமக்கு முக்கியமான பணி.
கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? கடவுளுடைய பிரசன்னத்தில் எண்ணி பாருங்கள். எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? நற்செய்தி அறிவிப்பதற்காகவா, அல்லது மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுவதற்காகவா? இன்னைக்கு ஏழைகளுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதாவது பெருமைக்காக செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெருமை, பகட்டு, நான் ஏழைகளுக்கு செய்கிறேன்னு கூவிக்கிட்டே போகிறது. அதல்ல வாழ்க்கை. நம்மை நாமே தாட்சியோடு செய்த பணி மற்றவர்களுக்கு தெரியாமல் நல்ல பணியிலே மற்றவர்கள் வாழக்கூடிய பணியை நாம் செய்வது தான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று நம்மையும் பார்த்து கேட்கிறார். நான் இதோ வருகிறேன் என்று சொல்ல முடியுமா நம்மால்? முழுமையாக இல்லை என்றாலும் என்னால் முடிந்தவரை நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மற்றதை எல்லாம் பார்த்து கொள்வார். நம்ம தான் சாதிக்க முடியாது. நம்ம கடவுளுடைய அனுகிரகத்தினால் தான் நாம் சாதிக்க முடியும். கடவுள் இல்லாமல் நாம் எதையும் சாதித்து விட முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்ற கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். கடவுளுடைய பணி அன்பு பணி. கடவுளுடைய பணி அந்த அன்பு பணியிலே கடவுளை அன்பு செய், மற்றவர்களையும் அன்பு செய். அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிம்மதி தருகிற வாழ்க்கை. ஆண்டவரே எனக்கு நிம்மதி இல்லை என்று மன்றாடுகிறவர்கள் எல்லாம் ஏன், எதற்காக? உண்மையிலேயே கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு நிம்மதியை தர வேண்டும். நம்மள்கிட்ட இல்லை, கடவுளே இல்லை, எனக்கு இதுதான் சுயநலம் அப்படின்னும் பொழுது நிம்மதி இருக்காது தான். நிம்மதி இருக்காதான். சரி, எனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே, நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டி போனாலும் போ, உங்ககிட்ட மன்றாடுற, என்ன வழி நடத்து அப்படின்ட்டு கடவுளிடத்திலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட வேண்டும். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கடவுளிடத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். அப்போ நமக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா ஐயோ நான் தான் வாழ்கிறேன், நான் தான் சம்பாதிக்கணும், நான் தான் இந்த குடும்பத்தை பார்க்கணுன்னாக்கா உன்னால் நிம்மதியை வாழவே முடியாது. கடவுள் என்னோடு இருக்கிறார், கவலைப்படாமல் போவோம், நிம்மதியாக இருப்போம், அவர் பார்த்து கொள்வார். நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்னவோ அதை செய்ய வேண்டும். அதிலிருந்து தவறிவிடக்கூடாது. இல்லை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நம்ம விட்டே குடிச்சிட்டு இன்னும் மற்ற தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கடவுள் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், அப்படிப்பட்டவர்களுக்கு உதவ மாட்டார் கடவுள். உன்னுடைய கடமையையும் உன்னுடைய பொறுப்பையும் உணர்ந்து நீ செயல்பட வேண்டும் என்பது தான் இறை விருப்பமாக இருக்குது. மற்றதெல்லாம் கடவுள் சேர்த்து கொடுப்பார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் இன்று நம்மை அழைக்கிறார். நான் யாரை அனுப்புவேன் என்னுடைய பணியை செய்வதற்கு, அன்பு பணியை செய்வதற்கு? என்ன அன்பு பணி? சின்ன சின்ன உதவிகள், சின்ன நம்மளால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம். நல்லதை நினைப்போம், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதை நினைப்போம். அடுத்தவங்களை அடித்து நம்ம முன்னேற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மாறாக மற்றவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம். அதுதான் கடவுளுடைய அரசு, கடவுளுடைய அரசிலே வாழும் மக்கள் செய்ய வேண்டிய பணி. எனவே இந்த நோக்கத்திற்காக அன்னையின் வழியாக ஆண்டவரிடத்திலே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள். தந்தாய் ஏற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே.
சகோதரிகளே, உங்களிடதும் இடதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நிறைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும். நான் புயலில் வீழ்ந்தால் கூட உன் கரமே துணையாகும். தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும். நான் புயலில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும். இருளில் நானும் நடந்தாலும் ஒளிப்பிடம்பாய் அருகே இருக்கின்றான். இருளில் நானும் நடந்தாலும் ஒளிப்பிழமாய் அருகே இருக்கின்றாய். சுமைகளுமே சுகமாகும், உந்தன் வரவே வரமாகும். என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. என்னை தேடி வந்தாயே, நலம் யாவும் தந்தாயே, நல்வரமாய் வந்தாயே, புது வாழ்வை தந்தாயே. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில்
இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்வியிலிருந்தும் துயர்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவளாய், சூரியனைப் போல் ஒளி நிறைந்தவளாய், விடியலை கால் போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப திரவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்காகவும் அன்னையின் மகிமைக்காகவும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள்வாழ்வில் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற உம் வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தன் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள்வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் அருள் பயணிகளுக்கு பங்குக்கும் உதவிடும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மன விருப்பத்தை அவர் உமக்கே தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர்
ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறையறைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய விண்ணப்பங்களையும் எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with their faith in this sacred liturgy through the Saint Web TV. இப்போது நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவராகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதையும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை.